நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அவனை. மார்னிங் எழுப்பி விட்டுறதுலேருந்து நைட்டு வரைக்கும். ஸ்கூல் லீவ் போட்டானா அதுக்கு நடுவில் அவனுக்கு பிரேக்கு, எழுந்து கொஞ்சம் விளையாட சொல்லுறது. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கவர்மெண்ட்ல கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸ், அப்புறம் என்னென்ன படிக்கிற மார்க் டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும்னு படிச்சுட்டு அப்புறம் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க சார். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க சார். எப்படின்னா இந்த மாதிரி நீங்க உள்ள போனா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும், இதுதான் சாத்தியம் இல்லை, நீங்க பண்றத பண்ணுங்க, எனக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை எந்த அளவுக்கு வரும்னு தெரியல எனக்கு அப்படி ஃபர்ஸ்ட் நான் தான் சார் அதுக்கு வந்து அகேன்ஸ்ட் பண்ணது. டைம் டேபிள் போட்டு அதுபடி அந்த டைம் டேபிள் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் சார். கரெக்டா ஃபாலோ பண்ணா நம்மளோட சக்சஸை நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் சார். மெயினா ஃபுட்டு போடுறது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஆக்சுவலா ஒரு சாப்பாடு பெரிய விஷயம். நீங்க கல்வியை கொடுத்து சாப்பாடு வந்து பெரிய விஷயம். அதை விட அதுவும் லோ காஸ்ட். ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, ஓப்பனா சொல்ல போனா ஆன்லைன் கிளாஸ் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கரூர் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சைனிக்ல லோ காஸ்ட், அதாவது மிடில் ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு பரப்பா சொல்லலாம் கரூர். பெஸ்ட் அகாடமினா கரூர். குட் ஈவினிங் எவ்ரிவன், வெல்கம் டு கரூர் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம அகாடமியோட சைனிக் 9th டாப்பர் ஸ்டூடெண்ட் விச் இஸ் ரித்திஷ். ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா 322 அவுட் ஆஃப் 400 2024 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஹேஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் ஜாயினிங் சைனிக் ஸ்கூல். ஸோ அவரோட ஜேர்னி அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட், அவரோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ் ரித்திஷ், ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ரித்திஷ், இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ சைனிக் 9th இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உன்னோட லைஃப் எப்படி போயிட்டு இருந்துச்சு? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, இந்த கோச்சிங்லாம் ஜாயின் பண்ற முன்னாடி உன்னோட ஸ்கூல் ஒர்க் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருந்துச்சு ரித்திஷ்? சார் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஒர்க்ல எல்லாம் நார்மலா தான் சார் போயிருந்தது. அப்புறம் சைனிக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணோடனே கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்கூல் இதுவும் சேர்ந்து ரொம்ப பிஸி ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து நாங்க லீவ் போட்டு இதை படிக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு சார். ஓகே ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் வந்து பேரண்ட்ஸ்க்கு மேம் அண்ட் சார் கேட்குறேன். மேம், இப்போ ஜென்ரலா வந்து ஆன்லைன் கிளாஸஸ், நம்ம அகாடமி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா எப்படி இருந்துச்சு அண்ட் எப்படி நம்ம அகாடமி பத்தி உங்களுக்கு தெரிய வந்துச்சு மேம் அண்ட் சார்? சார் என்கிட்ட டியூஷன் வந்தான் சார் ஒரு பையன். அவன் வந்து சைனிக் 6th என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்காக ட்ரை பண்ணான். அவனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். அவன் மூலியமா எனக்கு இந்த சைனிக் ஸ்கூல் பத்தி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சரி இவனும் படிக்க வைக்கலாம் நம்ம பையனையும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்லைன்ல ஒரு புக் ரெஃபர் பண்ணி வாங்கினேன் சார். ஆகஸ்ட் மந்த் எண்ட்லேயே புக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல சரி நானே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணேன் சார். ஆனா வந்து மேக்ஸ் ரொம்ப டஃபா இருந்தது. மார்னிங் 4:30 எழுந்துப்பான் பையன். எழுந்து ஒர்க் அவுட் பண்ணோம். மேக்ஸ் மட்டும் ரொம்ப டஃபா இருந்தது. இங்க ஒசூர்ல ஒரு 2-3 டீச்சர்ஸ் சார்ஸ் எல்லாம் கேட்டேன், அது சைனிக்கு சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அப்புறம் அந்த மேமே கேட்டவொடனே அவங்களே நம்பர் கொடுத்தாங்க சார், உங்களோட கரூரோட நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணி சந்திரகுமார் சார் கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம். ஓகே நைஸ் மேம். மேம், இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஏன்னா இந்த பீரியட் வந்து கண்டிப்பா எல்லாருமே 2 years கொரோனா கழிச்சு வரோம். ஸோ எல்லாருக்குமே இந்த ஆன்லைன் கிளாஸ்னா மெஜாரிட்டி சஃபர் ஆயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நிஜமா சொல்லணும்னா. ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்லைன் அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருந்துச்சு. ஸோ டக்குன்னு திரும்பவும் கரூட் அகாடமி வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் கண்டிப்பா யோசிச்சீங்களா, இல்ல அந்த ரிஸ்க் எடுத்தீங்களா? ஓகே பரவாயில்ல அப்படி போகலான்ட்டு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்னா நான் சொன்னா எதுக்கு வேஸ்டா, அந்த அளவுக்கு எஃபர்ட் தருவாங்களா தரமாட்டாங்களா தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. நம்ம இங்க ஒசூரா போய் பார்க்கலாம். வேலூர் சென்டர் நம்ம எப்படி போய் பாக்குறது, கேட்கறது என்ன ஷூரிட்டி அப்படின்னு நான் தான் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல நான் பேசுறேன். எங்க வீட்டுல இதெல்லாம் சாத்தியம் இல்லை, நீங்க பண்றதா பண்ணுங்க, எனக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை எந்த அளவுக்கு வரும்னு தெரியல எனக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் தான் சார் அதுக்கு வந்து அகேன்ஸ்ட் பண்ணதே ஆக்சுவலா. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அதோட அவன் எஃபர்ட் போட்டது பிளஸ் வந்து பண்ணது எல்லாமே ஈஸியா போச்சு அவனுக்கு. எவ்வளவு டஃபா இருந்த மேக்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் ஆஃப்டர் நான் சேர்ந்ததுக்கு சொல்றேன், எங்க வீட்டுல எல்லாம் சேர்ந்து ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா மெயின் சார் வந்து அந்த இஎம்ஐ எனக்கு கொடுத்தா, 2 இஎம்ஐ கொடுத்தாங்க. ஃபீஸ் சொன்னாங்க, எனக்கு டைட் ஷெட்யூலா இருந்தது. ஏன்னா என் பொண்ணு வந்து இதுல பண்ணிட்டு இருக்கா. சில ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு வந்து வாண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா பைக் இதுல கரூட்ஸ்ல. நான் என்ன பண்ண, சரி ஓகே வேற வழி இல்லையா படிக்கிறேன்ட்டா, நான் பண்ணிதான் ஆகணும்ட்டு அந்த கட்டாயம் ஆயிடுச்சு. நானும் எக்ஸ்கியூஸ் கேட்டேன் நான் உங்க சார் கிட்ட கரூட்ல. அவரும் எனக்கு உண்மையிலே சப்போர்ட் பண்ணாங்க சார். சான்ஸ் இல்லை. ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, ஓப்பனா சொல்ல போனா ஆன்லைன் கிளாஸ் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கரூட் நான் சொல்லுவேன் சைனிக்ல. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இன்னமும் நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க.
நைட் அண்ட் டே அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா நைட் அண்ட் 1 மணிக்கு மெசேஜ் வருது. அந்த அளவுல யாருமே பைசா வாங்கிட்டு டீச் பண்றதோட சரி சார், அதோட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க எக்ஸாமுக்கும் அங்க போனாங்க, பிளஸ் அங்க போய் பசங்களை மோட்டிவேஷன் பண்ணிருக்காங்க, பிளஸ் 4 days கிளாஸ் வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி சைனிக் ஃபெஸ்ட் சார் அந்த அந்த வேலூர்ல அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பண்ண சாத்தியமே இல்லை, சான்ஸே இல்லை என்ன கேட்டா. லோ காஸ்ட், அதாவது மிடில் ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு ஒரு வரப்தான் சொல்லலாம். கரூடு பெஸ்ட் அகாடமினா கரூர் சொல்லலாம் சார். நான் சும்மா இந்த இதுக்கு பெருமைக்கு நான் சொல்ல விரும்பல. நானு உண்மையிலே என் பையன் இந்த அளவுக்கு வந்திருக்கானா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிரேட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், அவங்க மதர் தான் மெயினா எல்லாமே பண்ணிருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சார், தேங்க்யூ மேம். ஸோ சார் கொடுத்த லீட்ல இருந்தே வரேன் மேம். கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்டோட சக்சஸ்னா கண்டிப்பா அதோட பேரண்ட்ஸ், பர்டிகுலர்ல அம்மாவோட எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மேம் நீங்க சொல்லுங்க, எப்படி எல்லாம் ரித்திஷ்க்கு நீங்க உங்களோட சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க? அண்ட் கண்டிப்பா நிறைய இடத்துல அவனை காலையில 4:30 எழுந்துக்கிறேன்னு சொல்லி, ஸோ அந்த இடத்துலயுமே கண்டிப்பா அவனை ஒரு காஃபியோ டீயோ ப்ரொவைட் பண்றது. ஸோ அவனுக்கு இன்ஃபேக்ட் அவன் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோ அது கூடவே நீங்க ஒரு பேக் ஹேண்ட் மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தியும் சொல்லுங்க மேம். சார் அவன் 4:30 எழுப்பி விட்டுருவான் சார். எழுந்துருவான். எழுந்தோடனே ஒரு 1/2 hour படிக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி போட்டு கொடுப்பேன். ஆனா கண்டினியூஸா உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து, ஏன்னா அவன் லாஸ்ட் October 15th மேலதான் கிளாஸ் ஜாயின் பண்ணான் சார். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் நிறைய. கண்டினியூஸா ரெக்கார்டட் கிளாஸ் அந்த ஒரு டைமிங்ஸ் வச்சுக்கிட்டான். ஒரு 10 days 15 days அதுக்குள்ள இத்தனை கிளாஸஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங்ஸ் வச்சுக்கிட்டான். அதுக்குள்ள அந்த ரெக்கார்டட் கிளாஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டான். அவனும் மோஸ்ட்லி ஒரு 200-250 வீடியோஸ் கவர் பண்ணிட்டான் சார். அந்த அளவுக்கு என்ன அவனுக்கு ஒரு இதுனா, முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப நீங்க மார்க் டெஸ்ட் வச்சது அது எல்லாமே அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அவனை மார்னிங் எழுப்பி விட்டுறதுல இருந்து நைட்டு வரைக்கும். ஸ்கூல் லீவ் போட்டானா அதுக்கு நடுவில் அவனுக்கு பிரேக்கு, எழுந்து கொஞ்சம் விளையாட சொல்லுது, எல்லாமே அவனுக்கு ஃப்ரீயா அவன் கூட தான் இருந்தேன். அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், கிளாஸ் அட்டன் பண்றான், என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன் சார். ஆனா கரெக்டா பெர்ஃபெக்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அவங்க கிளாஸ்னாலே ஆட்டோமேட்டிக்கா அட்டன் பண்ணிடுவான், உள்ள போயிடுவான், அவனே எல்லாமே வாலண்டரியா எல்லாம் பண்ணுவான். அந்த அளவுக்கு நீங்க மோட்டிவேட் பண்றதே அவனுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி ஆயிடுச்சு சார். எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் ரித்திஷ், ஸோ உனக்கு எல்லா கிளாஸுமே வாலண்டரியா இன்ட்ரெஸ்டோட கவனிக்க முடியுது, கரெக்டா? ஸோ மண்டே டு ஃப்ரைடேஸ், அந்த 5 days கண்டிப்பா ரித்திஷ் உனக்கு ஒரு சில நாள் ஸ்கூல்ல டெஸ்ட் இருந்திருக்கலாம், ஸ்கூல்ல ஆனுவல் எக்ஸாம்ஸ், குவார்டர்லி எக்ஸாம்ஸ், ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஒர்க் இருக்கும், ஒரு பக்கம் ஹோம் ஒர்க், ப்ராஜெக்ட், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் சில நாள் ஃபங்க்ஷன் கூட வீட்டுல அப்பா அம்மா போற மாதிரி இருக்கலாம், நீயும் ஃபங்க்ஷன்ல போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கலாம், ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ அதெல்லாம் மீறி, ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி எப்படி அந்த 7:30 ஷார்ப்பா அந்த கிளாஸ்ல உட்காந்துன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு எப்படி வர முடிஞ்சது ரித்திஷ்? சார் ஸ்கூல் ஹோம்ஒர்க் நிறைய கொடுப்பாங்க சார். ஸ்கூல்லயே டைம் கொஞ்சம் இது பண்ணி ஸ்கூல்லயே ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடுவேன் சார். படிக்கிற வேலை இருந்தா பஸ்ல டிராவல் பண்ணும்போது பஸ்லயே படிச்சிடுவேன் சார். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கரூர்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ், அப்புறம் என்னென்ன மார்க் டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும்னு படிச்சுட்டு அப்புறம் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவேன் சார். கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு திருப்பி நைட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு திருப்பி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் சார். திருப்பி காலையில எழுஞ்சி கரூர் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் சார். சூப்பர் ரித்திஷ். ரித்திஷ், உனக்கு இந்த ஸ்கூல் ஒர்க்கும் இந்த கரூட்ல லேர்ன் பண்றதும் உனக்கு டிஃபரெண்டா இருந்துச்சா, இல்ல ரெண்டுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சா? கரூட்ல படிக்கிறதுனால ஸ்கூல் டெஸ்ட் எல்லாம் என்னால ஈஸியா அட்டன் பண்ண முடியுது சார். இதுல இருக்க கான்செப்ட் அதுலயும் அதே தான் இருக்கு. அதனால இது கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சதுனால அவங்க டெஸ்ட்டுக்கு நான் படிக்கிறதுனால இதுல படிச்சதுனால நான் ஈஸியா டெஸ்ட் எழுதிட்டேன் சார். அதுல சூப்பர். அண்ட் இந்த சண்டே டெஸ்ட் கண்டிப்பா ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா எல்லா சண்டேஸுமே நம்ம அகாடமியில பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு டெஸ்ட் வச்சிடுறோம். அண்ட் உனக்கு ஒரு நாள் தான் பிரேக்ன்ற மாதிரியும் இருக்கும், இல்ல அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. பட் அதையும் தாண்டி அந்த ஷார்ட் டைம்ல எல்லா சண்டேஸுமே நீ எஃபர்ட் எடுத்து படிச்சுட்டே இருந்த. ஸோ அந்த அது எப்படி இருந்துச்சு ரித்திஷ்? ஒரு சண்டேயும் மாக் டெஸ்ட் சீரிஸ், அண்ட் கடைசியா ஒரு பல்கப்பா ஒரு ஆல்பா பிராவோன்னு ஆரம்பிச்சு லைனா டெஸ்ட் சீரிஸ் பண்ணோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்டர்ன், டெஸ்ட் சீரிஸ் எப்படி உனக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆச்சு ரித்திஷ்? சார் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப டஃபா இருந்தது. ஏன்னா நான் டாபிக்ஸே கவர் பண்ணல, வீடியோஸ் நான் எதுவுமே பார்க்கல, அதனால ரொம்ப டஃபா இருந்துச்சு. அப்போ ஒரு 10 to 15 days போக நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். அதனால கொடுக்குற சண்டே டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா அட்டன் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆல்பா பிராவெல்லாம் ஆரம்பிக்கும் போதும் சாரே ஷெட்யூல் போட்டிருந்தாரு, இந்த மண்டேக்கு இவ்வளவு படிக்கணும், டியூஸ்டேக்கு இவ்வளவு படிக்கணும்னு. டைம் டேபிள் படி நான் மண்டேக்கு இவ்வளவு முடிச்சிட்டேன். அது மாதிரி மண்டே டைம் டேபிள் படி நான் படிச்சதுனால ஈஸியா முடிச்சிட்டேன் சார் எல்லாத்தையுமே.
சூப்பர் 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 ரித்தேஷ். அண்ட் நெக்ஸ்டா வந்துட்டு இப்போ அடுத்ததா வந்து இந்த இந்த த்ரூ அவுட் இந்த 2.5 months அக்டோபர்ல இருந்து டில் ஜனவரி வரைக்கும் அண்ட் நம்ம இந்த வாட்டி ஆக்சுவலா இந்த வாட்டி சைனிக் எக்ஸாம் வந்து நிறைய ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு. எக்ஸாம் டேட் போஸ்ட்போன் ஆக ஆரம்பிச்சது, நிறைய விஷயம் அப்டேட். ஸோ உனக்கு ஒரு கான்ஸ்டன்டா உனக்கு ஒரு மோட்டிவேஷன், ஓகே நம்மளால முடியும்ன்ற அந்த மோட்டிவேஷன் தான் நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது ரித்தேஷ். ஸோ அதனாலதான் வந்து நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மிஸ் ஆகுது. ஸோ அது உனக்கு என்ன அந்த மோட்டிவேஷன், அப்பா அம்மானாலே இல்ல உனக்கே உள்ள வந்துட்டு ஓகே நம்மளால கான்பிடென்டா பண்ண முடியும், அந்த மோட்டிவேஷன் பத்தி சொல்லு ரித்தேஷ். சார் நான் கிளாஸ்ல இருந்தே வந்து கருட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க சார். எப்படின்னா இந்த மாதிரி நீங்க உள்ள போனா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும், நீங்க எந்த ஜாபுக்கு வேணா சேர்ந்துக்கலாம், அந்த மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க சார். அப்பா வந்து உன் லைஃப் நல்லா இருக்கும், இப்பதுல இருந்து இது பண்ணா உன் லைஃப் வந்து ஃபியூச்சர்ல லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு அப்பா அம்மாவும் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க சார். அந்த மோட்டிவேஷனால என்னால முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார். அதனால வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணேன் சார். சூப்பர் 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 ரித்தேஷ். ஓகே, ஸோ இப்போ முக்கியமானது வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, சப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்டோட ஸ்டாஃப்ஸ். ஸோ ஒரு ஸ்டாஃப்ஸுமே வந்து ஒரு ஸ்டைல்ல டீச் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம அகாடமில வந்து சில இடத்துல ஒரே ஸ்டாஃப் எல்லா சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம அகாடமில பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கிற மாதிரி தான். ஸோ உனக்கு வந்து எப்படி இருந்துச்சு ஒரு சப்ஜெக்டையும் அப்ரோச் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸ் பத்தி நீ எப்படி ஃபீல் பண்ற? ஓகே, அண்ட் இப்போ நான் மேக்ஸ் இருந்தாலும் என்னை பத்தி எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கு தோன்றது நீ எதுவும் அதே சொல்லலாம் ரித்தேஷ். சார் எல்லா சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸுமே சூப்பரா எடுத்தாங்க சார். யாருமே யாரு நல்லா எடுத்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லை சார். எல்லாருமே வந்து ஒரே ஈக்குவலா சூப்பரா எடுத்தாங்க சார். எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. என்ன டவுட் இருந்தாலும் அந்த டைம்க்கே நாங்க கால் பண்ணாலும் நீங்க எடுத்து எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணீங்க. அது மாதிரி டவுட்லாம் வந்து எப்ப கேட்கணுமோ அப்பயே கிளாரிஃபை பண்ணாங்க சார். அதனால வந்து எல்லா ஸ்டாஃபுமே அதே மாதிரிதான் கிளாரிஃபை பண்ணாங்க சார். சூப்பர் சூப்பர் ரித்தேஷ். எல்லா சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸுமே சார். ஓகே ஓகே, ஸோ நம்மள சந்துரு சார், கார்த்தி சார், தியாகராஜன் சார் அண்ட் மைசெல், ஸோ 4 பேருமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல உனக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்ததுனாலதான் இந்த லெவலுக்கு நீ இன்ட்ரெஸ்டடா கண்டு அதுக்கு ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் சொல்லு ரித்தேஷ். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு டஃப்பான டாஸ்க் தான். நீ சைனிக் கருட்லயும் ப்ரிப்பேர் பண்றப்போ நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா வந்து இந்த 1 hour கிளாஸ் அட்டன் பண்றான், சண்டேவும் டெஸ்ட் எழுதுறாங்க, பட் ஆனா ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆயிடுமோ அப்படின்னும் போது ஸ்கூல்ல எந்த அளவுக்கு உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடிஞ்சது? சார் இப்ப கரூர்ல படிக்கிறதுனால ஸ்கூல்லயும் கரூர்லயும் வந்து சேம் 9th சேம் டாபிக்ஸ் தான் சார் மோர் ஓவர். அதனால வந்து இதுல நல்லா படிச்சதுனால ஸ்கூல் இப்ப மாடர்ன் மிட் டேர்ம் வந்துச்சு சார். மிட் டேர்ம் எக்ஸாம்ல இதுல படிச்சதுனால நல்லா ஈஸியா ஸ்கோர் பண்ணேன் சார். 80க்கு எல்லாமே 75 above தான் சார் எடுத்தேன். ஈஸியாவே ஸ்கோர் பண்ணேன் சார். ஓரல் 8th ஃபர்ஸ்ட் சார் அவன் டெஸ்ட்ல. வாவ், சூப்பர் சூப்பர் மேம். இப்போ அது முடிச்சது இல்லாம கரூடோட எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடி அவங்க ஸ்கூல் ஒர்க் டெஸ்ட், அதுலயும் ஓரல் 8th ஃபர்ஸ்ட் அவரு. அது முடிச்ச உடனே ஹிந்தி ஃபைனல் எக்ஸாம் இப்ப இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்து சார், அதுலயும் பாஸ் அவரு. ஓகே ஓகே, சூப்பர். அதையும் எப்படி போட் பண்ணிட்டாரு. ஏன்னா எல்லாமே ஈஸியா இருந்தவரு. இதுல போக அவருக்கு அதுல சேர்ந்தா ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிச்சா தேவைப்படும், அதுக்காகவே அவர் பண்ணாரு. அவர் பண்ணி ஆகணும், நான் வாங்கிக்கிறேன், மார்க் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு எஃபர்ட் போட்டுருக்காரு சார் ஃபுல்லா எல்லாமே. வெரி குட் வெரி குட். ஸோ அப்போ ஐ திங்க் வந்து ரித்தேஷ்க்கு வந்து அந்த டைம் லைன், அந்த டிசிப்ளின் வந்து சின்ன வயசுல இருந்தே செட் ஆயிடுச்சுன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால அவருக்கு வந்து எல்லாமே கரெக்டா இந்த ஒர்க் நான் ஆரம்பிச்சேன்னா இந்த ஒர்க் நான் முடிச்சாகணும் அப்படின்றதுல ஷுவரா இருக்காரு. அண்ட் இது பத்தி நான் ஆக்சுவலா வந்து கிளாஸ் டைமை விட சைனிக் ஃபெஸ்ட்ல பார்க்கும்போது நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணேன். ஸோ ரித்தேஷ், உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இந்த மாதிரி ஒரு நம்ம டிஃபென்ஸ் ஸ்கூலும் சரி இந்த மாதிரி வந்து ஸ்டடீஸ்ல, ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா வந்து ஈஸியா வந்து டைவர்ட் ஆயிடுறாங்க, ஒரு மொபைல் போன் கேம்லயோ இல்ல விளையாட்டுலயோ அப்படியே டைவர்ட் ஆயிடும். அவங்களுக்கு ஸ்டடீஸ் தான் அவங்களுக்கு லைஃப்ன்றது அவங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிட்டே இருக்கு. சோ உனக்கு இந்த தாட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி உனக்கு வந்து ஸ்டடீஸ் தான் நமக்கு முக்கியம், அந்த மோட்டிவேஷன் எப்படி வருச்சு? கண்டிப்பா அப்பா அம்மாவோட இன்ஃபுளுன்ஸும் அதுல இருக்கும் நம்புறேன். சோ அதை பத்தியும் சொல்லு ரித்தேஷ். சார் சின்ன வயசுல இருந்து அம்மா வந்து நான் படிக்கும் போது ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அதுல இருந்து அம்மாவும் நல்லா படிப்பாங்கனால அம்மா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க சார். அதுல இருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார். ஸ்கூல்ல வந்து நல்ல மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட். அதனால நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஸ்கூல்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்தேன் சார். அதுக்கப்புறம் இங்க சைனிக் வந்ததுல இருந்து சார் வந்து ஒரு ட்ரிக் சொன்னார் சார். 40 minutes படிச்சுட்டு 10 minutes பிரேக். அந்த 10 minutes பிரேக்ல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா இந்த 40 minutes வந்து நம்ம டைவர்ட் ஆகாம படிக்கணும். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து படிச்சதுனால நான் டைவர்ட் ஆகாம படிச்சிருந்தேன் சார்.
சூப்பர் 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 ரிதேஷ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து முக்கியமா வந்து இந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பண்ண இந்த ஃபெஸ்ட் பத்தி தான். ஸோ அண்ட் பாக்குற ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கும் பத்தி சொல்லும்போது ரிதேஷ் எந்த அளவுக்குன்னா எப்பவுமே அந்த ஃபெஸ்ட்ல இருக்கிற 3 days கிளாஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல தான் வருவான். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து ரெடியா ஆக்டிவா, சார் இல்ல சார் எனக்கு பர்சனலா மேக்ஸ் ஹேண்டில் பண்ணணும் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, இல்ல சார் இந்த கான்செப்ட் வந்து ஈஸியா இருக்கு சார், இன்னும் வேற மாடல் கொஸ்டின் போகலாம் சார், இன்னும் டஃபா போகலாம் சார். ஆக்சுவலா நான் எடுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு 9th லெவல்ல, பட் அவனுக்காக நான் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கூட அவன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டே இருந்தான். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டின்றதும் தெரியுது. அண்ட் மோஸ்ட்லி எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலுமே அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுலயும் இருப்பான். ஏன்னா நிறைய சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணா, இது வரல நமக்கு டஃபா இருக்கு, அவங்களே ப்ளேம் பண்ணிட்டு இல்ல நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போயிடலாம்னா. பட் ரிதேஷ் ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சான்னா அதோட ஃபைனல் ஆன்சர் கன்ஃபார்ம் தெரியணுன்ற வரைக்கும் என்னையே நிறைய வாட்டி கேட்டிருக்கான், சார் இந்த கொஸ்டின் ஃபைனல் ஆன்சர் இப்படி பண்ணலாமா, இல்ல இந்த அப்ரோச் பண்ணலாமா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ரிதேஷ். அது இந்த ஏஜ்ல உனக்கு வந்ததுனால டெஃபினட்டா உனக்கு எஜுகேஷன் வைஸ் நிஜமா சூப்பரான ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. நாட் ஜஸ்ட் சைனிக் ஸ்கூல், ஆஃப்டர் சைனிக் ஸ்கூலுமே உனக்கு பயங்கரமான ஒரு நல்ல பிளேஸ்க்கு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைனிக் ஃபெஸ்ட் இப்போ அதை பத்தி சொல்லு ரிதேஷ். ஸோ கன்ஃபார்மா ஏன்னா 4 days லாஸ்ட் வீக்கெண்ட் ஆஃப் த இயர், கிறிஸ்மஸ் பிட்வீன் நியூ இயர், அந்த டைம்ல நீ ஒரு பிளான் பண்ணிருப்ப, ஹாஃப் இயர்லி லீவ் நம்ம என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனா நீ வந்து வீட்லயே இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலான்றதா நீ நினைச்சிருப்ப. ஸோ ஆனா வந்து டக்குன்னு இந்த டிராவல் பண்ணி இங்க வெள்ளூர் வரைக்கும் வந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி ஃபுட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ட்ரை பண்ணும், பட் சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு தெரியல. ஸோ அந்த ஃபுட் எல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படி போச்சு ரிதேஷ்? உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லு, தென் சார் மேம் நீங்களும் உங்க பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க மேம். எஸ், ஃபர்ஸ்ட் ரிதேஷ். சார் சைனிக் ஃபர்ஸ்ட் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் பையனுக்கு. அங்க வந்ததுனால அங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி எல்லாம் மிங்கிள் ஆகுறதுல இருந்து எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 4 நாளுமே அவனுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த கொடுத்த அந்த ஷீட்ல இருந்து அவங்க கொடுத்த அந்த மார்க் டெஸ்ட்டுக்கோட இது எல்லாமே வச்ச டெஸ்டஸ் எல்லாமே அவனுக்கு அங்க வந்தவொடனே இன்னும் கொஞ்சம் அவனுக்கு பெஸ்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப எல்லாமே டிப்ஸ் எல்லாமே அவனுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருந்ததுன்னு சொல்லலாம் சார். டவுட்டா அந்த டாபிக்ஸ் எல்லாமே அந்த கிளியர் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் நம்ம இப்ப வீட்டுல வந்து நம்ம இதுல ஓஎம்ஆர் ஷீட் ஷேடிங் பண்ணாம நம்ம இதுல போன்ல தான் சார் நம்ம ஆன்சர் பண்றோம் டெஸ்ட்டுக்கெல்லாம். ஆனா அங்க வந்து ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து பேப்பர் கொடுத்துனே பாடி எல்லாம் ஷிவர் ஆயிடுச்சு சார் ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போதும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எழுதும் கொஞ்சம் பரவாயில்ல. டைரக்ட் எக்ஸாம் எப்படி எழுதுமோ அந்த மாதிரி நீங்க செட்டப் பண்ணிருந்தீங்க சார். செகண்ட் டைம் எழுதும் கொஞ்சம் ஷிவரிங் இதாகி கொஞ்சம் கான்பிடென்ட் இருந்துச்சு சார் எழுதலாம் அப்படின்னு. அந்த கான்பிடென்ட் வச்சு நான் வந்து ஷேட் பண்ணி முடிச்சாச்சு சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் சைனிக் ஃபெஸ்ட். ஓகே சார், உங்களோட வியூ சார். சார் ஆக்சுவலா நான் தனியா ரொம்ப பயந்தேன் எப்படி இருப்பாங்க. ஆக்சுவலா நான் வரல சார். நான் வரதான் பிளான் பண்ணேன். அப்புறம் ஆபீஸ் வேலைக்கு போறதால நான் வர முடியாத சூழ்நிலை போயிடுச்சு. அப்புறம் என் ஒய்ஃபோட அவங்க அம்மா தான் அவங்க வந்தாங்க, நான் போறேன்பான்ட்டு. அதுக்கு முன்ன ஒரு நாள் முன்னாடி அவங்க போயிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட அப்ரோச் ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபுட்டு பேரண்ட்ஸுக்கு கொடுத்து, மெயினா ஃபுட்டு போடுறது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஆக்சுவலா ஒரு சாப்பாடு பெரிய விஷயம், நீங்க கல்வியும் கொடுத்து சாப்பாடு வந்து பெரிய விஷயம். அதை விட அதுவும் லோ காஸ்ட். அதாவது அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு மினிமம் போனாலே 150 ரூபா கம்மி கிடையாது சார். ஒரு வேளை சாப்பாடுக்கு மினிமம் நல்லா சாப்பிடலாம். என் பையனை சொன்னாங்க, சார் சூப்பரா டாடி ஃபுட் அட்டகாசமா இருந்து, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே ஐட்டம்ஸ். குட்டீஸ் பசங்க என்ன தேவையோ அது மாதிரி போட்டாங்க அவங்க. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அந்த ட்ரையல் எக்ஸாம் மாதிரியே பண்ணிட்டீங்க. இவன் சொன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி ஆடிட்டேன் நான் அப்படின்னா. போக நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தேன் உனக்கு. ஒரு அகாடமி அந்த தனியா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களுக்கு அந்த அளவுக்கு அவார்டு தருவாங்க. இவன் அந்த லாஸ்ட் டைம் எக்ஸாம் அவார்டு கொடுத்துருக்கீங்க நீங்க எல்லாமே. அதுலயுமே மார்க் டெஸ்ட்லாம் அவார்டு கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா அவார்டு தருவீங்க யாரும் எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸா கொடுத்து இன்னும் பசங்க மோட்டிவேஷன் பயங்கரமா ஆயிடுச்சு பசங்களுக்கு நல்லா பண்ணணும்னுட்டு. அதனால உண்மையில சார் நீங்க 5 பேரு பிளஸ் எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க சார், அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா மீது எல்லாருமே பெஸ்ட் சார். நம்பர் 1 நான் சொல்லுவேன் சார், நல்லா பண்ணிருக்கீங்க. உங்களுடைய வந்து இந்த சேவை வந்து கன்னியூ ஆகணும்னு நான் தோணுது. ஏன்னா நம்ம மிடில் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெவலப் ஆகலாம் யோசிக்கல சார் நாங்களா. அதை நீங்க சொல்லி அவர் சார் நான் நேரம் வரும்போது சொன்னார் எனக்கு, சார் உங்க பையன் இப்படிலாம் போகலாம் இப்படிலாம் வரலாம். அப்ப நான் நினைச்சேன் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னா இவன் நல்லா இருக்கலாம் எனக்கு தோணுச்சு சார். அங்க வந்து நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதை உண்மையில. அதை
தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார். எங்களுக்கும் ஒரு இது மாதிரி டூர் சுத்தி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு சார் வேலூர். ஒரு வீடியோ நாங்க சார் சொல்லி ஆமாங்க சார், அது எல்லாமே இன்னும் சூப்பரா இருந்தது. நீங்க போட்டிருந்த அந்த வீடியோஸ் ரூட் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார் நிஜமாலே. ஏன்னா தெரியாத இடம் எப்படி வந்து தனியா பையனை கூட்டிட்டு வந்து எப்படி ஸ்டே பண்ணிட்டு எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எப்படி போவோம் அப்படின்னு நினைச்சோம். நீங்க ஹெல்ப் பண்ணது கைட் பண்ணது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மேம் உண்மையிலேயே சொல்லணும்னா ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்க எல்லா இயரும் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வருஷம் தான் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு கிராண்டா பண்ணதுக்கு காரணம் மெயின் சப்போர்ட் பேரண்ட்ஸ் தான் மேம். ஸோ ஏன்னா அவங்களோட சப்போர்ட் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் எங்க மேல வச்சது எங்களுக்கு ஒரு பூஸ்டாவே இருந்துச்சு. சரி பேரண்ட்ஸ் நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதே தான் சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எங்க மொத்தமாவே டீம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்டாஃப்ஸ் ஒரு 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, பிளஸ் அதர் ஸ்டாஃப்ஸ் ஒரு மொத்தமா ஒரு 10-15. ஸோ ஓவரால் 15 மெம்பர்ஸ் தான் எப்படியாச்சும் நம்ம பண்ணிடலாம், எந்த இடத்துலயுமே வெள்ளூர்ல வந்திருக்கவங்க கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு பெஸ்டா பண்ணிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பெஸ்டா இருந்தது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ மேம் அண்ட் சார் இப்போ என்னன்னா வந்துட்டு இப்போ இந்த அகாடமி பத்தி இந்த சைனிக் கோச்சிங்ன்றத தாண்டி இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நிறைய பேரண்ட்ஸ்க்கும் தெரிய ஆரம்பிக்கல. ஏன்னா ஸ்டில் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் எக்ஸாம்ஸ் முடியட்டும், ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம், காலேஜ் போகும்போது எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்றதுல நிறைய பேர் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஸோ சார் அண்ட் மேம் நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து அடுத்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸும் பார்க்க போறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் எப்படிவா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சார். சார் சைனிக் ஸ்கூல் பத்தி தெரியும் இருக்குன்னு, பட் அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது சார். அதுக்கப்புறம் தான் உள்ள யூடியூப்ல செக் பண்ணி பார்க்கும்போது சைனிக் ஸ்கூல்ல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதை பத்தியான ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி 6th 9th என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்ட்டே வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது தான் சார் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஒரு நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்பர் கொடுத்து நாங்க உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு கருடோடன்னு சொல்லிட்டு சரி ஆன்லைன் போடுவோம். பையன் ஒரு நல்ல போஸ்டிங் வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை தானே சார். அதனால படிக்கும் போதே போடுறது நல்லதுதான் சார். முடிச்சுட்டு இப்ப NDA 12th முடிச்சுட்டு போடணும் சார், அது இன்னும் டஃபா இருக்கும். ஆக்சுவலா 6th போது சின்ன பசங்க 6th 5th முடிக்கும் போது என்ட்ரன்ஸ் எழுதும் போது இன்னும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா படிக்க முடியும். இப்ப 9th இவனே ரொம்ப கஷ்டப்படான் சார், ஏன் 6th நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்ப 9th நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டான், அவனோட ஸ்கூல் ஸ்டடீஸும் அதிகமா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அது இல்லாம ஹிந்தியும் சைட்ல படிச்சுட்டு இருந்தான். அது இல்லாம சைனிக் ஒர்க்கும் லாஸ்ட் மினிட்ல சேர்ந்ததுனால அவனோட ரெக்கார்டட் வீடியோஸ் நிறைய கேட்க அவனுக்கு டைம் ஷெடியூலே பத்தல. 4:30 நைட்டு 10:30 வரைக்கும் 11 வரைக்கும் கூட பார்ப்பான். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தான். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் 6th போட்டோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் 6th என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சோம். நான் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒன்னு பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும், ஒரு நல்ல இடத்துக்கு சேரணும் அப்படின்னா டிஃபென்ஸ்ல சேர்க்கணும். அதுலயும் நம்பர் 1 கரூர்ல சேர்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன்ல ரொம்ப பெஸ்டா பண்றீங்க சார். எஸ் சார். ரிதேஷ், ஓகே. ஸோ ரிதேஷ், இப்போ என்னன்னா வந்துட்டு உன்னோட ஜூனியர்ஸ், ஓகே, அவங்க எல்லாருக்குமே உன்னோட பீஸ் ஆஃப் அட்வைஸ், எப்படி படிச்சா நம்மளால வந்து ஸ்கூல்லயும் சரி கரூர்லயும் மேனேஜ் பண்ண முடியும், அண்ட் இந்த எக்ஸாம் சைனிக் ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கும் சரி எந்த அளவுக்கு வந்து உனக்கு பர்சனலும் ஸ்கூல்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நீ ஒரு டைம் லைன், ஒரு அட்வைஸ் உன்னோட ஜூனியர்ஸ்க்கு சொன்னா என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் இருக்கும் ரிதேஷ்? சார் நான் எனக்கு ஜூனியர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணணும்னா ஸ்கூல் வரைக்கும் நம்ம ஸ்கூல்லயே முடிச்சிடணும் சார். கரூர் ஒர்க் வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து முடிக்கிற மாதிரி கரூர் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் போட்டு அதுபடி அந்த டைம் டேபிள் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் சார். கரெக்டா ஃபாலோ பண்ணா நம்மளோட சக்சஸை நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் சார். ஓகே சூப்பர் ரிதேஷ். அண்ட் இந்த ஒரு வாட்டியுமே வந்துட்டு மார்க்ஸ் கம்மியாகும் போது அதுக்கப்புறமா நம்மளால முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா உங்ககிட்ட நான் அதிகமா பார்த்திருக்கேன். அண்ட் அதே தான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஒரு டெஸ்ட்ல கம்மி ஆயிடுச்சு, அப்படி ஒரு மார்க் டெஸ்ட்ல கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அது சோர்ந்து போகாம அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அந்த எஃபர்ட் கண்டிப்பா ரெகுலரா பண்ணா கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ் பண்ண முடியும்ன்றத ரிதேஷ் ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ், ஓகே. ஸோ மேம், சார், ஸோ ஓவராலா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இப்போ கன்ஃபார்மா வந்து இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா மேம்? ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. பட் ஆனா வந்து சைனிக் வெப்சைட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா தான் போயிட்டு இருக்கு இந்த வாட்டி. சீக்கிரமா இன்னும் ஒரு 10 daysல உங்களுக்கான ஸ்கூல் அலாட்மெண்ட் வந்துடும். பாசிபிளி அமராவதி நகர்லயே ஸ்கூல் உங்களுக்கு அலாட் ஆயிடும். ஏன்னா இந்த ஸ்கோர் கன்ஃபார்மா தமிழ்நாட்டுல நல்ல ஒரு டாப் ஸ்கோர்ல வந்திருக்கு. ஸோ இப்போ சைனிக் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் டெஃபினட்டா உன்னோட இன்ட்ரெஸ்ட் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஸோ இதுல எது சூஸ் பண்ண ரிதேஷ்? சார் ஏர்ஃபோர்ஸ் சார். ஏர்ஃபோர்ஸ், வெரி குட். எங்க எப்படி இந்த டிஃபென்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு ரிதேஷ் உனக்கு? ஏர்ஃபோர்ஸ் சின்ன வயசுல இருந்து ஏரோப்ளேன் எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஏரோப்ளேன்ல டிராவல் பண்ணணும்னு ஒரு ஆசை சார்.
அதுக்கப்புறம் 2017ல நாங்க ஏரோப்ளேன்ல துபாய்க்கு போயிட்டு வந்தோம் சார். அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பைலட் ஆகலாம், நம்மளும் ஏரோப்ளேன் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு சார். அதனால வந்து அதுல ஒரு ஆபீசரா ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. அப்புறம் அம்மா வந்து இந்த சைனிக் ஸ்கூல் பத்தி சொன்ன போதும் இது ரெண்டுமே லிங்க் ஆனதுனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்ப பண்ணா இந்த மாதிரி இதாகும் ஓகே அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் ட்ரை பண்ணேன் சார். சூப்பர் சூப்பர் ரித்தேஷ். நீ சொல்லும் போதே தெரியுது இதுல உன்னோட சக்சஸ்ல முழுக்க முழுக்க அப்பா அம்மாவோட இன்ட்ரெஸ்ட், அந்த கேர் சின்ன வயசுல இருந்தே. ஸோ ஆக்சுவலா உங்களோட சக்சஸ் எல்லாமே கிரெடிட்ஸ் அவங்க 2 பேருக்குமே இருக்கு. ஏன்னா அவங்க உனக்கு அந்த சின்ன வயசுல இருந்து அந்த வே காட்டிட்டு இருக்காங்க. நிஜமாவே அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸுமே என்ன பண்ணணும்னா அவங்களோட குழந்தைகளையுமே வந்து கரெக்டான இடத்துல கொண்டு போயிட்டே இருக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருந்தா மட்டும்தான் அவங்க ஜஸ்ட் சக்சஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணது மூலமா அந்த ஸ்டூடெண்ட் வந்துருவான் அப்படின்றத தாண்டி எல்லா இடத்துலயுமே நம்ம கூட ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றது ரித்தேஷ் மூலமா அவரோட பேரண்ட்ஸோட தெரியுது. ஓகே, ஸோ மேம் அண்ட் சார், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அட்மிஷன் டுவர்ட்ஸ் சைனிக் ஸ்கூல் ஃபார் ரித்தேஷ். அண்ட் ஃபர்தரா நீங்க லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் நீங்க சொல்லணும்னா பேசலாம் மேம். சார் என்ன நினைச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பேரண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனால கொஞ்சம் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பசங்க மொபைல் பாக்குது, கண்ணு ப்ராப்ளம் வருது. அதுக்கேத்த ஃபுட்டு, அதுக்கேத்த டைமிங் அவங்களுக்கு கொடுத்து மீதி அவங்களுக்கு பிளே பண்றது. பையன் ஃபுல்லா படிக்கலாம் மாட்டாங்க, விளையாடுதான் இருப்பான். என்ன விளையாடுறான் தெரியாது. போவான், பால் விடுவான், திரும்பி டாக் கூட்டு போவான், திரும்பி வெளியே போவான், வருவான். அதெல்லாம் ஆக்சுவலா நான் அவனை படிப்புன்னு சொல்ல மாட்டேன். அது இல்லாம அதே மாதிரி மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ண அடிக்கடி இப்போ ஐ வாஷ் பண்றது, அப்புறம் ஃபுட்டு அது மாதிரி கீரைங்க நிறைய, அவங்களுக்கு ஜூசஸ் நிறைய, அது மாதிரிலாம் கொடுத்தா அவங்க ஈஸியா அதை வந்து டேக்கிள் பண்ணிடலாம் அந்த வர ப்ராப்ளத்துக்கு ஆன்லைன்ல. அதனால நம்ம ஆன்லைன்ல ப்ராப்ளம் எல்லாம் நினைச்சுனே இருந்தோம். அதை மாத்த ஒண்ணாதான் சார் நம்ம வந்து வெளியே போக முடியும். இப்ப வேலூர் வந்து நான் டெய்லி வந்து வர முடியாது என்னால. எனக்கு அங்க ஒரு பொக்கிஷம் இருக்கிற மாதிரி ஒரு கிரௌண்ட் இருந்ததுங்க. அப்ப நான் அடிக்கடி நான் வந்து வரது முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு ஆக்சுவலா. இதே ஆன்லைன் போட்டா எனக்கு ஈஸி. எனக்கு அதுக்கேற்ற மாதிரி என் பையன் நான் மாத்திட்டேன். அவன் சொன்னா அவன் கேட்டுட்டா உடனே ஓகே ரெடி நான் பிளான் பண்றேன். ஏன்னா நான் நைட் அண்ட் டே நான் ஷிஃப்ட் போறேன் சார். நான் டிவிஎஸ் மட்டும் ஒர்க் பண்றேன். பாத்தீங்கன்னா நைட் அண்ட் டே ஷிஃப்ட் எனக்கு. அதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அம்மா டேடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம ஒன்றும் நல்லா ஆடணும் நான் சொல்லியே பண்ண அவங்களுக்கும் இதே மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி தான் சார் எல்லா பேரண்ட்ஸும் கஷ்டப்படுறாங்க சார். யாருமே கஷ்டப்படாம யாரும் பசங்க கொண்டு வர முடியாது சார். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட முதல்ல சொல்லணும் சார், என்ன கஷ்டப்படுறோம்னு குழந்தைங்களுக்கு புரியணும். அப்பதான் அவங்க வந்து இன்னும் பெஸ்டா வருவாங்க சார். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை சொல்றது இல்ல பசங்க கிட்ட. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் பசங்க நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு வந்து அந்த இது வராது சார். எப்பவுமே நம்ம கஷ்டப்படுறது எல்லாத்தையும் சொன்னாதான் அவங்க வந்து அவங்க படிக்கிறதுலயும் எல்லா விஷயத்திலுமே அவங்க வந்து ஒரு நம்பர் 1 ஒரு டாப் பொசிஷனுக்கு வர முடியும். அது என்ன நான் நம்புறது சார். அது கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி பசங்க கிட்ட வந்து ஃப்ரீயா இருக்கணும் சார். எப்பயுமே ஜாலியா பேசிக்கிட்டு அமரம் பண்ணிக்கின்னு அவங்க ஈக்குவலா நம்ம விளையாடிக்கிட்டு அப்படி மாதிரி இருந்தா ஓகே. எப்பவுமே கடுன்னு எரிஞ்சு விழுங்குன்னு திடீர்னு இருந்தா படின்னு சொல்லக்கூடாது சார். படிடா உனக்கு நீ நல்லா படி, என்னை விட நீ பெட்டரா வர நல்லா படி. அந்த மோட்டிவேஷன் நீ கொண்டு போனீங்கனாலே பேரண்ட்ஸோட எனக்கு சின்ன அட்வைஸ் அதான் சார். சும்மா அந்த அவன் படிக்கிறான், பக்கத்து வீட்டுல படிக்கிறாங்க, உன் அக்கா படிக்குது, உன் அண்ணன் படிக்கிறான் அப்படி சொல்லி வளரக்கூடாது சார். நீ உன் லைஃப் நீ ஸ்டைல் பண்ணிக்கோ, உன் இதுக்கு நீ பண்ணிக்கோ. அப்ப நீ டெவலப் ஆயிடுவ. நீ அவங்கள பார்த்து வளராது. உன் ஸ்டைல் என்னவோ உனக்கு என்ன பிடிக்கும் நீ பண்ணிக்கோ. இவன் ஆக்சுவலா செஸ் பிளேயர் சார். இவன் ஆக்சுவலா போவான் என்னடா ஆக்சுவலா அவங்க அக்கா தான் கிளாஸ் போட்டது. அப்புறம் இவன் சும்மா பார்த்து கத்துக்கிட்டான். சரி நீ போறியா ஓகே நான் அப்படின்னு கூட்டு போயிட்டு அதுலயும் போயிட்டு வந்துட்டான். எல்லாத்திலும் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான் சார். செஸ் பிளேயர் அவன். வெரி குட் வெரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட். அதனால சரி ஓகே திருப்பி நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க பேரண்ட்ஸ் சொல்றதுதான் சார். கோவிட் டைம்ல வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணனால ஆன்லைன் அவங்களுக்கு பெஸ்ட் தான் சார். ஒன்னும் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. என்ன அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாங்கன்னா நல்லா பெஸ்டா வருவாங்க சார். எடுக்கிற டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க கரூட்ல. அதுக்கேற்ற மாதிரி பசங்களும் நல்லா கோஆபரேட் பண்ணி நல்லா படிச்சாங்கன்னா நல்லா பெஸ்டா வருவாங்க சார். என்னோட ஒப்பீனியன் தான். இன்னும் இதோட டாப் ஸ்கோர்லாம் வாங்கலாம் சார். பசங்க வாங்கலாம், சொன்ன நல்லா வாங்கலாம். எஸ் சார் எஸ் சார் கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸோ எஸ் நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஆக்சுவலா வந்து பசங்களை அவங்களுக்கு அவங்களோட அந்த முக்கியமா அந்த கஷ்டத்தை சொல்லி, ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேரண்ட்ஸ் என்னன்னா வந்து இல்ல நம்ம கஷ்டப்பட்டாலும் பசங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், அவங்களுக்கு அவங்க பெஸ்டா அப்படி ப்ரொவைட் பண்றது. அது சில இடத்துல வந்து கரெக்டா போகுது, சில இடத்துல போகுது. ஆனா கஷ்டத்தை சொல்லி இருக்கும்போது டெஃபினட்டா எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் அதை புரிஞ்சுப்பான். எந்த ஒரு பையனோ பொண்ணா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா
நிஜமாவே ரொம்ப எஃபர்ட் எடுத்து படிப்பாங்க. ஸோ 4:30 கன்சிஸ்டண்டா எழுஞ்சி படிக்கிறதுமே ஒரு பெரிய டாஸ்க் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து ஏன்னா அந்த வயசுக்கு வந்து கண்டிப்பா நிறைய விளையாடணும்னு தோணும். நிறைய இடத்துல வந்து போயிட்டு நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் நிறைய இடத்துல என்ஜாய் பண்ற ஒரு வயசு தான். அதுலயுமே வந்துட்டு இப்பவே இந்த மெச்சூர்டான ஒரு லெவல் நம்ம அப்பா அம்மாக்காக ஒரு பெஸ்டான ஒரு லைஃப்க்கு போகணும். அதுவும் சைனிக் ஸ்கூல் ஒரு டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸரா நாளைக்கு வரணும் அப்படின்றதுக்காக அந்த பேஷன், டெடிகேஷன் அண்ட் சின்சியாரிட்டி அது கண்டிப்பா ஒரு சக்சஸ் கொண்டு போகுன்றதுக்கு அகைன் ரிதேஷ் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரிதேஷ், உன்னோட ஃபைனல் வேர்ட்ஸ். ரிதேஷ், உனக்கு ஏதாச்சும்? சார் எனக்கு கரூட்ல சேர்ந்து இவ்வளவு மார்க் எடுத்தது ரொம்ப ஹாப்பி சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணணும்னு ஆசை. ஆனா எனக்கு வந்து டைம் பத்தாதனால கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு. மற்றபடி எனக்கு ஹாப்பி சார். ரிதேஷ், டோன்ட் வரி ரிதேஷ், இந்த ஸ்கோரே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் தான். நான் கட் ஆஃப் செக் பண்ண நீங்க கால் பண்ணும்போது உங்க கட் ஆஃப் வந்து டெஃபினட்டாவே சீட் கிடைக்கும். ஓகே, நான் அது ஸ்கோர் சரி அதை போன்ல சொல்லாம இதுல நேர்ல சொன்னா உங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு தான் பார்த்தேன். சோ நீங்க வரி பண்ணிக்காதீங்க. 350 அவன் எய்ம் பண்ண 350க்கு மேல வரணும்னு எய்ம் பண்ணான் சார். அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போதே அதான் சொன்னான் 360 வரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் கீ விட்டதுக்கு அப்புறம் அது சில மிஸ்டேக்ஸ் வரும்ல பண்ணும்போது, அதுல ஏதோ சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கான். அவன் அடிக்கடிக்கு அதான் சொல்லுவான், நான் இன்னும் கொஞ்சம் என்ன சீக்கிரமா நீ ஒரு மார்ச்லயோ இல்ல ஜூலைலயோ சேர்த்து விட்டுருந்தா நான் இன்னும் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் சார். டோன்ட் வரி, ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ் மேம். ரிதேஷ், அதை பத்தி கவலையே பட நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அவேர்னஸ் பண்றதுக்கு இன்னும் ஏதாவது பண்ணுங்க சார். கண்டிப்பா உங்களோட இது டிஃபரன்ஸ் சரிங்களா, அது இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணி இன்னும் நல்லா பண்ணுங்க சார். இன்னும் பெஸ்டா வரும் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சார். Thank you so much ma'am. Thank you sir. Ritesh, thank you so much. All the best again. And இன்னொன்னு நீங்க எனி டைம் ஒன்ஸ் அகாடமியில ஜாயின் பண்ணி we are considering as a Garud family member தான் கன்சிடர் பண்றோமே. சோ நீங்க என்னைக்கு நீங்க சைனிக் ஸ்கூல் ஜாயின் பண்ணாலும் சரி, எப்போ வேணாலுமே. இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் இயர்மே பாத்தீங்கன்னா வந்து சஞ்சீவ் பாத்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டுமே எங்க கூட டச்ல தான் இருந்தாரு. ஸோ ரிதேஷ், நீங்களுமே அங்க உள்ள ஜாயின் பண்ணிட்டு லீவ்ல வீட்டுக்கு வரும்போது கூட எப்போ வேணாலும் எங்களை பத்தி கான்டாக்ட் பண்ணி நீங்க அதை பத்தி டவுட்ஸும் கேட்கலாம். ஆர் நீங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலுமே. இல்ல அவங்க அப்பா சொன்னாங்க சார் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க, அகாடமிக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சேன் சார். சார் டைம் இல்ல, நான் மேபி சீக்கிரம் வருவோம் சார். அவங்க உங்களை பார்க்க வருவோம். கண்டிப்பா வரோம் சார். அகாடமிக் ஸ்கூல் செலக்ட் ஆயிட்டு அந்த அப்படியே ஒரு ஸ்வீட் பாக்ஸோடவே வாங்க. அந்த சந்தோஷம் கண்டிப்பா சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா வரோம் சார். ஸ்கூல் ஜாயின் பண்ண செலக்ட் ஆயிட்டானே உடனே வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணிட்டு அதான் சார். மோஸ்ட் வெல்கம். கண்டிப்பா நான் உங்களோட விசிட்டர் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் முதல் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸே உங்களுக்கு தான் சார். இந்த மார்க் எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நீங்க தான் சார். அதனால கண்டிப்பா நாங்க வந்து உங்களை பார்க்கணும் சார். சரிங்களா, செலக்ட் ஆனவனே வந்துடுறோம். கண்டிப்பா வாங்க மேம். ஸோ இந்த 1 வீக் இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பா கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணிருக்கணும். திரும்ப வந்து மெடிக்கல்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த ஸ்கூல் செலெக்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ராசஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு பெஸ்டான ஸ்கூல் போகும்போது இப்போ வந்து இவ்வளவு நாள் ரிதேஷ் கஷ்டப்பட்டு இப்போ பேரண்ட்ஸ் பாயிண்ட்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். நிறைய டிராவல் பண்ணிட்டு அங்கங்க வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அதே கண்டிப்பா போயிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துலயுமே நீங்க வரி பண்ணிக்காதுங்க. எதுனாலுமே ஒரு கால் பண்ணுங்க. டெஃபினட்டா எங்க டீம்ல இன்க்ளூடிங் மீ ரெடியா உங்களுக்கு கைட் பண்றதுக்கே இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. சண்டே அதுவுமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காவே இருந்துச்சு. பட் பரவாயில்ல சார், நீங்க இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஒரு சண்டே நான் வேஸ்ட் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை சார். நீங்க இன்னமும் நைட் தூங்காம வேலை செய்றீங்க சார். நீங்களா நான் ஒரு சண்டே வேஸ்ட் பண்ற ஒன்றும் தப்பு இல்லை சார். முடியும் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வீட்டு போயிட்டு வந்தானே, போயிட்டு 5 மணி தான் வந்தேன் வீட்டுக்கான. வெளியே போயிட்டு இதுக்காக வர வெளியே போயிட்டு இதுக்கு வேலை முடிச்சுக்கிறேன் உள்ள வந்தேன். ஓ பாப்பா, தேங்க்யூ சார். மேம் உங்களுக்கும் எப்படி மேம், பரவாயில்லைங்களா? சண்டே ஒர்க் இருந்துச்சு பட் இதுக்காக வந்துட்டீங்க? இல்ல சார், அதெல்லாம் நோ ப்ராப்ளம் சார். ஒரு நாள் என்ன ஆயிட போகுதுங்க சார். டெய்லி நம்மளுக்கு ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால பசங்களுக்காக வந்து நம்ம சிலதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பர் மேம். கண்டிப்பா நிறைய அம்மாஸ் இதை பார்த்துட்டு, ஏன்னா மெயினா அவங்க தான் மேம், பேரண்ட்ஸ் தான் கரெக்டா அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பெஸ்டா வந்தாங்கன்னா நம்மளுக்கு தானே சார் பெருமை. அது உண்மை நிஜமாலே மேம். கரெக்ட் தான் மேம். எஸ் மேம், அதுதான் சார், வேற ஒண்ணும் இல்லைங்க சார். சூப்பர். கிடைக்க விடுறான்னு சொல்லிட்டேன் சார். ரிதேஷ் கவலையே படாத, டெஃபினட்டாவே கிடைக்கும். ஏன்னா உன்னோட ஹார்ட் ஒர்க் கன்ஃபார்மா உனக்கு ஒரு சக்சஸ் ரிசல்ட் கொண்டு வரும். சரியா? சோ நீ அதை பத்தி எதுவுமே பை காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஓகே, எல்லாரும் சார் நானும் கண்டிப்பா ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். டெஃபினட்டா எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிடும். ஓகே, வித்தின் நெக்ஸ்ட் 1 மந்த் கழிச்சு நீயே கண்டிப்பா வந்து அகாடமி வந்துட்டு சார் எல்லாமே பாருங்க, எல்லாமே நல்லா நினைச்ச மாதிரியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போவ. ஓகே சரியா? சோ அதனால ரிலாக்ஸ்டா இரு.
ஓகே, அந்த ஒர்க் என்னமோ கண்டிப்பா பேரண்ட்ஸ் அவங்க சைட்ல அவங்க பிஸியா இருந்தாலும் நீ வந்து எல்லா இடத்துலயும் உன்னோட ஒர்க்கும் நீ கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. உன்னோட ஒர்க் என்னன்னா உன்னோட டாக்குமெண்ட்ஸும் சரி, உன்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீ எல்லாமே கிராஸ் செக் பண்ணிட்டே இருக்கேன்னு பாரு. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் வெளியில அப்படின்ட்டு. உன்னோட ஒர்க் நீயும் கரெக்டா கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி அப்பா அம்மாவுக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட்டாவே இருந்துட்டே இருக்கு. ஓகே ரிதேஷ், சரியா? ஓகே, தேங்க்யூ சோ மச். டாக்குமெண்ட்ஸ் அந்த இதுல கொடுத்துருக்காங்க சார், அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாப்பா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ அதே ஃபார்மேட்ல அவங்க வந்து ஒரு ஃபார்மேட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. 2 டவுன்லோட் இது கொடுத்துருக்காங்க சார், டவுன்லோட் பண்ணி நம்ம எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டைம்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் புதுசா பண்ண முடியாது, ஏன்னா எலெக்ஷன் டைம் வேற. ஸோ மேக்ஸிமம் எந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் பிஸியா இருக்கிறதுனால எந்த தாசில்தாரோ அவங்க யாரும். ஸோ அப்போ வந்து அது பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி இருக்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வந்து இன்கம் சர்டிபிகேட்டோ இல்ல ஸ்டடி சர்டிபிகேட்டோ அதெல்லாம் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மேட் மட்டும் புதுசா இருக்கிறது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிதேஷ், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஓகேவா? ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கு நல்லா ஏர்ன் பண்ணிருக்கீங்க. ரிலாக்ஸ்டா அப்படியே உங்க ஸ்கூல் ஒர்க்கும் பாருங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ ரிதேஷ், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். திரும்பவும் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார்.